ஜூலை 25. இன்று அன்னையாம் திருச்சபையானது புனித யாக்கோபு என்று அழைக்கப்படுகிற செயின்ட் ஜேம்ஸ் திருத்தூதர் பெருவிழாவினை கொண்டாடுகிறது. என்னை பின்பற்றி வா என்று சொல்லி இவரையும் இவர் சகோதரர் யோவானையும் இயேசு அழைத்து பல்வேறு புதுமைகளை இயேசு செய்தபோது உடனிருந்ததும், குறிப்பாக தாபோர் மலையில் உருமாறிய போது உடன் இருந்தவராக இவர் நற்செய்தியின் வாயிலாக அறியப்படுகிறார். அவருடைய சீடத்துவ சாட்சியம், இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு யார் யார் எங்கு சென்று நற்செய்தி அறிவிப்பது என்று அவர்களுக்குள் விவாதம் வந்தபோது ஸ்பெயின் நாட்டிற்கு இவர் நற்செய்தி அறிவிக்க செல்லுகிறார். இப்ப 42ஆம் ஆண்டில் ஏரோது அக்ரிப்பா என்கின்ற கொடிய ஆட்சியாளனால் இவர் வாளால் வெட்டி கொள்ளப்பட மறைசாட்சியம் அடைகிறார். இன்றைக்கு கூட கம்போஸ்துலாவில் இவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்துல சாந்தோம் புனித தோமையார் பேராலயம் போல பெரிய பேராலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது என்பது வரலாற்று நிச்சம். இந்த நற்செய்தியின் மூலமாக இவரும் இவருடைய சகோதரரும் அவருடைய தாயோடு வந்து இயேசு ஆண்டவரிடத்தில் தங்களுக்கான அவரோடு வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமர வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்துகிற போது இயேசுவோ பதவி என்பது 2ஆம் பட்சம், ஆனால் இரத்த குளியலில் உங்களால் பருக முடியுமா, பங்கேற்க முடியுமா என்று கேட்கிற போது சீடத்துவ இலக்கும் எதிர்பார்ப்பும் விளங்குகிறது. நம்முடைய வாழ்வில் இயேசுவை பின்பற்றுகிற சூட்சமத்தை புரிந்து கொண்டு அவருக்கு புகழ் சேர்ப்போம். நம்முடைய வாழ்க்கையினால் வினாக்களாக இயேசுவை பின்பற்றுவது என்பது அவரிடமிருந்து எதையோ பெறுகிறோம் என்பதல்ல, பணிவிடை புரிவதற்கு என்பதை உணர்கிறோமா? சீடர்களுக்கு மத்தியில் இருந்த அந்த சகோதரத்துவ பொறாமை இன்று நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சிந்திப்போம். ஆமென்.